ஆர்கே நகர் மணி, என்னடா இன்னும் எதுவும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு பார்த்தேன். கழுக போல காத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு தான் ஏதோ 2 வருஷம் தொடங்கியாச்சு. இன்னும் ஒரு 50 நாளா 40 நாளா அதையும் நாங்கள் பார்த்துருவோம். அதாவது மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாருங்க, இது எங்க ஏரியாங்க அப்படின்னு சொல்றாங்க. அராஜகம் பண்றாங்க அப்படின்றாங்க. அப்போதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அராஜகம் பண்றாங்க அப்படின்னு வந்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆஹா ரைட்டு, வெளியாளுங்களை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு உள்ளாளுங்களை வச்சு வேலையை நவுத்திருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. மேடம் சொல்றாங்க, நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரியே தளபதி விஜய் அண்ணா அவர்கள் நினைச்சிருந்தாரு அப்படின்னாக்கா 5 வருஷத்துல நடந்த அநியாயம் எதுவுமே வெளியே வந்திருக்காது. அதுல நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. இல்ல நான் கேக்குறேன், பெண்களை இழிவுபடுத்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுறாரு, அவரை பத்தி எதனா பேசுனீங்களா மேடம்? நான் கேக்குறேன். பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவரை யாரை பேச வச்சாங்களோ இவங்களும் அவங்க தான் பேச வச்சிருக்காங்க அப்படின்றது உறுதி. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஜெயிக்கிறது ஜெயிக்க வைக்க போறது உறுதி தமிழ்நாட்டு மக்கள். நன்றி.